வணக்கம் மக்களே, உங்க வண்டியில இந்த மாதிரி சத்தம் வருதுங்களா? உங்க டூத்பேஸ்ட்ல உப்பு இருக்கா? உங்க கண்ணாடி மேலே கீழே போகும்போது ஏதோ எலி ஓடுற சத்தம் மாதிரி இருக்குங்களா? அப்போ இந்த வீடியோ இஸ் ஃபார் யூ கைஸ். இந்த வீடியோவில் இந்த மாதிரி விண்டோ சத்தம், விண்டோ ஸ்குவீக் அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, பெர்மனன்ட் ஃபிக்ஸ் அது எப்படி பண்ணுறது, இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து என் ஃபர்ஸ்ட் தமிழ் vlog. அது எப்படி இருக்குது நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். நல்லா இருந்துச்சுன்னா ஒரு நல்ல கமெண்ட் விட்டுருங்க. இனிமேல் ஃபியூச்சர் வீடியோஸும் இந்த மாதிரி இங்கிலீஷ் தமிழ் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வீடியோ பண்ணலாம். ஸோ இந்த விண்டோ ஸ்குவீக்கிங் அது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இஷ்யூ எப்படி வருதுன்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிள். இது வந்து மாருதி இருந்தாலும் சரி, மெர்சிடிஸ் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விண்டோவில் ஒரு ரப்பர் பீடிங் இருக்கும். ஸோ இதுதான் விண்டோ ரன்னர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விண்டோ ரன்னரில் வண்டி ஏஜ் ஆக ஆக டஸ்ட்டு உள்ளே போய் செட்டில் ஆகும். இந்த டஸ்ட் உள்ளே செட்டில் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி விண்டோ ஸ்குவீக்கிங் இஷ்யூ வரப்போகுது. ஸோ இந்த விண்டோ ஸ்குவீக்கினால் என்ன ஆகும், என்ன பிரச்சனை ஆகும்னா ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கீ ஊனா சத்தம் வரும். ரெண்டாவது வந்து சில டைம் ரொம்பவே அதிகமான டஸ்ட் அங்கே செட்டில் ஆயிடுச்சுன்னா உங்கள் விண்டோ மெக்கானிசம் ஸ்பாயில் ஆகிடும். ஏன்னா அது ரொம்ப ஓவராக ஒர்க் ஆகிடும். ஸோ வாங்க இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ கைஸ், இந்த மாதிரி நம்ம பிரச்சனைக்கான சொல்யூஷன் இதுதான், வேர்த்தோட சிலிகான் ஸ்ப்ரே. ஸோ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கொஞ்ச நேரம் முன்னாடி. அது வந்து வேர்த் ரப்பர் ஸ்ப்ரே, இது வந்து சிலிகான் ஸ்ப்ரே, ஸ்பெஷலி டிசைன் ஃபார் இந்த மாதிரி ரப்பர் ஏரியாஸ் அண்ட் விண்டோஸ்க்குன்னு ஸ்பெஷல். விண்டோஸ், சீட் பெல்ட்ஸ், இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு கான்டாக்ட் ஏரியாவில் லூப்ரிகேட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு வேர்த் சிலிகான் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு போகிறேன். இது ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 700 rupeesனு வருது. அமேசானில் டிஸ்கவுண்ட்டில் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சீப் ஆகிடும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒர்க் ஆகுமா ஆகாது பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், இதுதான் நம்ம கேனோட ஸ்ப்ரே. அந்த நாசில் அட்டாச் பண்ணியாச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா பார்ப்போம். சும்மா நம்ம விண்டோ ரன்னரில் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணால் போதும். இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம பெயிண்டில் பட்டுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு துணி போட்டு துவைக்கலாம். ஸோ கைஸ், அந்த வேர்த் சிலிகான் ஸ்ப்ரே கடைசியில் ஒர்க் ஆயிடுச்சா இல்லையா வாங்க பார்ப்போம். கம்ப்ளீட்டாக போகலை, ஆனால் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அப்படின்னா அதுக்குள்ளே எங்காச்சும் ஒரு வண்டி வந்து 10 வருஷம் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக எங்காச்சும் ஒரு அழுக்கு இருக்கும், தூசி இருக்கும், எங்காச்சும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் கண்டிப்பாக கழட்டி தான் க்ளீன் பண்ணணும். ஸோ சப்போஸ் உங்கள் வண்டி லைட்டாக அழுக்காயிடுச்சுன்னா, லைட் ஸ்குவீக்கிங் இருந்துச்சுன்னா இந்த ஸ்ப்ரே வச்சு கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி ஸ்குவீக்கிங், ஹெவி அழுக்கு இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஸ்ப்ரே வச்சு கிளியர் பண்ண முடியாது. மெக்கானிக்கிட்ட போட்டு போய் ஃபுல்லாக கழட்டி தான் க்ளீன் பண்ணணும். ஸோ கைஸ், சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. அண்ட் உங்கள் காதுலேருந்து இன்னொரு அர்த்தம் வரலையா ஒரு கமெண்ட் போடுங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.